பிரேஸ் தி லார்ட். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தான். அவன் போகும்பொழுது அவனுக்கு கீழே ஒரு 100 rupees காசு கிடைக்குது. அது கிடைச்ச சந்தோஷத்துல அவன் என்ன பண்ணானா, ஒவ்வொரு முறையும் ரோட்ல நம்ம நடந்து போகும்பொழுது கீழே பார்த்துட்டு போலாம், நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ரோட்ல நடந்து போகும்பொழுதும் கீழே பார்த்துட்டு போனானா. அவன் நல்லா படிக்கிற பையன். 10th ஸ்டாண்டர்டில் நிறைய மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தான். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவனை கௌரவிக்கிறதுக்கு வண்ணமாக அந்த ஸ்ட்ரீட்டோட முனையில் அவனுக்கு ஒரு பெரிய பேனர் வச்சு அவனை வந்து கௌரவிச்சாங்க. பாருங்க, 10 நாள் கழித்து எதேச்சியாக அவனோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வர அவனை, என்ன தம்பி ரொம்ப சந்தோஷம், பேனர்லாம் உங்கள் ஏரியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துனாங்க. அவனுக்கு அந்த விஷயம் தெரியவே இல்லை. என்னது, நமக்கு பேனர் வச்சாங்களா, நமக்கு எப்போ பேனர் வச்சாங்க, என்ன பேனர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தானா. காரணம், ஒவ்வொரு முறையும் அவன் கீழே பார்த்துட்டு இருந்ததுனால தனக்காக வைத்த அந்த பேனரை அவன் பார்க்காம போய் லைஃப்பில் அந்த ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து அவன் இழந்துட்டாங்க. நம்ம கூட நம்மள அநேகர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மேலேயே நம்மளுடைய முழு கவனத்தையும் வச்சு அது மேலேயே நோக்கமாக இருந்து, மேலான ஒரு காரியம் இருக்குது, மேலான தேவன் ஒருவர் இருக்கிறாரு, மேலானவைகள் ஒன்று உண்டு என்பதை மறந்துட்டு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதை மறந்துட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த உலகத்தின் மேலேயே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேலேயே வைத்திருக்கிறோம். அப்படி நம்ம உலகத்தின் மேலேயே ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேலானவைகளை நம்ம இழந்துருவோம். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் அவசியம்தான். ஆனால் முழு கவனத்தையும் அது மேலே வச்சுட்டு நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துடக்கூடாதுங்க. அதே தான் கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால சிந்திச்சு பாருங்க, செயல்படுங்க. God bless you all.